யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. மேம், நீங்க நியூவா வந்திருக்கிற பிரின்சிபல் தானே? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன அந்த கண்ணாடி தான் கொஞ்சம் செட் ஆகல, அத மட்டும் கொஞ்சம் கழட்டிட்டீங்கன்னா நீங்க சூப்பரா இருப்பீங்க. எக்ஸாம் ஹால்ல இப்படி உட்கார்ந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. क्वेश्चन பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இருங்க. சாரி மேம், நீங்க நியூவா வந்திருக்கீங்களா, அதான் கொஞ்சம் லூஸ்டா விட்டுட்டேன், மன்னிச்சு. சரி ஓகே, 10 மினிட்ஸ் சைலண்டா இருங்க, எதுவும் பேசக்கூடாது. அப்புறம் பெஞ்சுக்கு கீழே ஏதாவது பேப்பர்ஸ் இருந்தா எடுத்து நீங்களே வெளியே போட்டுருங்க. ஏன் மேம், ஒருவேளை நாங்களே பிட் பேப்பர் உள்ள சொருகிருந்தா எடுத்து வெளியே போட்டுட்டா எங்களுக்கு யூஸ் ஆகாம போயிருமே. யாராவது பிட் அடிக்கிறத மட்டும் பார்த்தேன் தொலைச்சிருவேன். மேம், நீங்க சிரிச்சிட்டே திட்டும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி, அப்படியே क्वेश्चन பேப்பர் லைட்டா பார்த்து என்னென்ன क्वेश्चन வந்திருக்குன்னு முதல்ல சொல்லிருங்க, நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம்ல. இப்பதானே சொன்ன பேசாதனே, நீ பேசிக்கிட்டே இருக்க. மேம், நான் பேச பேச நீங்களும் கம்பெனி கொடுக்குறீங்க உங்களுக்கே தெரியாம, அதனால தான் பேசிட்டே இருக்கேன். சரி, உங்க பேர் என்ன? என்னோட பேர் ஷாலினி, எல்லாரும் ஷாலுன்னு கூப்பிடுவாங்க. என்னோட பேர் மகாலட்சுமி மேம். அடுத்து என்னோட நேம் ஸ்வாதி மேம். சரி சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கும் போது क्वेश्चन பேப்பர் கொடுத்துறேன். क्वेश्चन பேப்பரை நல்லா ரீட் பண்ணுங்க, எக்ஸாம் நல்லா எழுதணும். ஆல் தி பெஸ்ட். மேம், நீங்க புதுசா பிரின்சிபலா இருக்கீங்க, இந்த காலேஜ் பத்தி ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரியாது. அப்புறமா வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரி சரி ஓகே ஓகே, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எக்ஸாம் ஹாலுக்கான மரியாதையே போயிடும் போல. சும்மா வெட்டி நாயும் பேசிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் வாய் மூட. மேம், நீங்க இப்படி சிரிச்சிட்டே சொன்னா யார் தான் கேப்பா சொல்லுங்க. நீங்க கொஞ்சமாவது ஸ்ட்ரிக்ட்டா இருங்க. நானும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான ஆள் தான், வந்த நாளே ஆரம்பிக்க கூடாதுன்னு பார்த்தேன். நீங்களே ஆரம்பிக்க வச்சிருவீங்க போலயே. நீங்களும் கூட பரவாயில்ல, இந்த பொண்ணு தான் ஓவரா வாய் அடிச்சிட்டே இருக்கு. மேம், என்னை விட இவங்க தான் வாய் அடிப்பாங்க. எக்ஸாம் பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பயம்லாம் எதுவும் வேண்டாம், பதட்டம் இல்லாம நிதானமா क्वेश्चन படிச்சு ஆன்சர் எழுதுங்க. சரி சரி, டைம் ஆச்சு, நான் क्वेश्चन பேப்பர் கொடுக்குறேன். மேம், இது உங்களுக்கே நியாயமா சொல்லுங்க, क्वेश्चन பேப்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் யார் சொல்லி கொடுப்பா? இங்க பாரு, சிரிச்சிட்டே சொல்றேன்னு நினைக்காத. இதுக்கப்புறம் நீ ஏதாவது பேசினா கிளாஸ் ரூம் விட்டு வெளியே தான் போய் ஆகணும். சாரி மேம், இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன். क्वेश्चन பேப்பர் வாங்கிக்கோ. இன்னைக்கு எக்ஸாம் எப்படி பண்ண? அதெல்லாம் எப்பவும் போல சூப்பரா பண்ணிருக்கேன். இன்னைக்கு எக்ஸாம் ஹால்ல ஒரே காமெடி. ஷாலு பிரின்சிபலை வறுத்து எடுத்துட்டா. அட ஆமால, ஆனா அந்த மேம் கொஞ்சம் ஜாலி டைப் தான் நினைக்கிறேன். எல்லார்கிட்டயும் ரொம்ப ஜாலியா சகஜமா பேசுறாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஷாலு ஒவ்வொரு கேள்வியா கேட்க கேட்க அவங்க ஏதாவது ஒரு இடக்கு மடக்க ஆன்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. சரி, நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் சூப்பரா ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்ன, இன்னும் ஒரு 4-5 எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம் முடிஞ்சதும் அடுத்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். ஏங்க, நீங்க எதுக்காக ஒருத்தங்க கீழே வேலைக்கு போகணும்? நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. பிஸ்னஸ்லாம் இப்போதைக்கு செட் ஆகாது மகா. அப்பாவே இப்பதான் வீடு வாங்கியிருக்காரு, சேவிங்ஸும் எதுவும் இல்லை. அதனால கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு அப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதை பத்தி நான் எதுவும் யோசிக்கல. ஏங்க, என்கிட்ட வேணா கொஞ்சம் ஜுவல்ல இருக்கு, நான் வேணா உங்களுக்கு தரவா? சிச்சி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ என்னை பத்தி எதுவும் கவலைப்படாத. நீ உன்னோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணு. ஏங்க, இத்தனை நாளா எனக்கு எந்த பயமும் இல்லை, ஆனா இப்போ ரொம்ப பயமா இருக்கு. காலேஜ் வேற ஃபினிஷ் ஆக போகுது. நீங்க உங்க மேல போட்ட பழையையும் இன்னும் நிரூபிக்கவே இல்லை. அதை பத்தி எதுவும் பேசவும் மாட்டேங்கிறீங்க. என்னதான் ஆச்சுன்னு என்கிட்டயாவது சொல்லுங்களேன். மகா, என்ன நடந்துச்சுங்கிறத இப்பவே இந்த நிமிஷமே உங்ககிட்ட என்னால சொல்லிட முடியும். ஆனா இப்ப சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. அது எல்லாத்தையும் மொத்தமா உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட தான் போறேன். அன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. நீ நிச்சயமா சொல்றேன், அன்னைக்கு இந்த உலகத்திலேயே நீதான் அதிர்ஷ்டசாலின்னு நினைப்ப. நீங்க உங்க மேல போட்ட பழியை நிரூபிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணு, சீக்கிரமா எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். சரி சரி, அம்மா வரதுக்குள்ள இங்க இருந்து நீங்க கிளம்புங்க. அப்புறம் அவ்வளவுதான், வந்து தாம் தோம்னு குதிப்பாங்க. சரிடி, போறேன். ஆனா சாந்தி பாட்டி ஏன் இன்னைக்கு வரல? அவங்களோட பேத்திக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதான் லீவ் போட்டாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இல்ல மகா, நீ தனியா வேற இருக்க. நான் வேணா கொஞ்ச நேரம் உனக்கு துணைக்கு இருக்கனே. இப்ப மட்டும் இல்லைங்க, எப்பவுமே நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். இருந்துட்டா போச்சு. பூலோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே புல்லோடு பூவீழும் ஓசை கேட்கும் பெண்ணே, நாம் இரவின் மடியில் பிள்ளைகளாவும் பாலூட்ட நிலவுண்டு. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. என் புட்டி, வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்ன, ஏதோ சத்தம் கேக்குது. அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா நான் வரும்போது டோரை வேற க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அம்மா வந்தாலும் கார் சவுண்ட் கேட்கும், இப்படி கிளாஸ் உடையிற சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்க்கலாமா? ஒருவேளை உங்க அப்பா வந்திருப்பாரோ? அவரா? அவர் எதுக்கு இங்க வர போறாரு?
அவருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து வேற ஊருக்கு அனுப்பிட்டாங்களே. அதனால இப்பலாம் இங்க வரதே இல்ல. மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து தலை காமிச்சிட்டு போறாரு. அட ஆமால, சரி வா யாருன்னு போய் பார்க்கலாம். ஏங்க இருங்க, நானும் உங்க கூட வரேன். ஒருவேளை நம்மள கொலை பண்ண வந்திருப்பாங்களோ? ஏய் பதறாதடி, ஏதாவது பூனை குட்டிக்கு வீட்டுல நுழைஞ்சிருக்கும், போய் பார்த்துட்டு வரலாம். சரி சரி, நான் உங்க கையை மட்டும் விடவே மாட்டேன். நீங்களும் கையை விட்டுட்டு போயிடக்கூடாது. நான் உங்க கூடயே வரேன். சரி சரி வா. அட இது அஜய் சார் ஆச்சே. இவன் யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க, நீங்க பாத்துட்டே நிக்கிறீங்க. இவன் சமாளி சமாளி, இவளை எப்படியாவது சமாளிச்சிரு. இங்க அப்படி ஒரு தடவை இல்லவே இல்லைன்னு இவளை நம்ப வச்சிடணும். ஏங்க உங்களுக்கு தான் சட்டையை பிடிச்சா அதனால யாருன்னு கேளுங்க. அக்கா என்னாச்சுடி உனக்கு? கண்ணாடி போட்டு கடுத்தரலையா என்ன? அங்க யாருமே இல்லையே. ஏய் முட்டுக்கணா, உனக்கு என்ன கண்ணு குருடா? அங்க பாரு, ஒருத்தன் 6 அடி உயரத்துல தடிமாடு கணக்குல நின்னுட்டு இருக்கான். என்ன பார்த்து கண்ணு தெரியாதான்னு கேக்குறேன். அங்க பாரியா. என்னது தடிமாடா? நல்ல மரியாதை தங்கச்சிமா. நீ ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? எங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? என்னடி பொண்டாட்டி தனியா பேசுற? அங்க யாராவது உன் கண்ணுக்கு தெரியறாங்களா என்ன? ஒருவேளை பேயா இருக்குமோ? ஏங்க என்ன பார்த்தா லூசு மாதிரி இருக்கா உங்களுக்கு? அங்க பாருங்க, அது பேயா இல்ல, ஒரு மனுஷன் தான். எங்க கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. அடி பொண்டாட்டி சத்தியமா சொல்றேன், அங்க யாருமே என் கண்ணுக்கு தெரியல. நீ தான் ஏதோ உளறிட்டு இருக்க. யோ யோ யோ, அங்க பாரியா, குத்துக்கல்ல மாதிரி ஒரு மனுஷன் நிக்கிறான். யாருமே தெரியலன்னு சொல்றியே. ஒருவேளை அவன் ஏன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறானா? மிஸ்டர் மிஸ்டர், வெளிய போங்க. யார் நீங்க? அகா யாரு கூட பேசிட்டு இருக்க? நீ அவன் கூட பேசுறல்ல, அவன் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றானா? அட இல்ல இவன், அங்க பாருங்க, அசையாம சிலையாட்டம் நிக்கிறான். அச்சச்சோ, என் கண்ணுக்கு அங்க யாருமே தெரியலையே. ஒருவேளை நிஜமாவே பேயாதான் இருக்குமோ? பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். ஏங்க நிஜமாவே உங்க கண்ணுக்கு யாருமே தெரியலையா? ஐயோ தெரியலடி பொண்டாட்டி, ஒருவேளை உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதோ? அதான், ஒருவேளை இந்த ஆள் சொல்ற மாதிரி உண்மையாவே பேயா இருக்குமோ? நம்ம சொன்னத நம்பிட்டா. முகத்துல லேசா பயம் தெரியுது. இதையே யூஸ் பண்ணி அவரை எஸ்கேப் ஆக வச்சிட வேண்டியதுதான். ஏங்க நிஜமாவே அங்க யாருமே உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏய் உன் முடி மேல சத்தியமா எனக்கு தெரியலடி. ஏங்க பேசாம வாங்க, இங்க இருந்து அப்ப போயிடலாம். ஒருவேளை பேயா இருக்குமோ? நம்ம டெரஸ்க்கே போயிடலாம் வாங்க. பயப்படாத குட்டிமா, ஒரு கந்தசஷ்டி கவசம் பாடினவே இந்த பேய் தானா ஓடி போயிரும். அப்படிங்கிறீங்க? இப்ப பாருங்க, சஷ்டி நோக்க சரவண பவன சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன். ஏய் இப்படிலாம் பாடக்கூடாது, கண்ணை மூடிட்டு பாடு. முருகா 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 முருகா, நீதான்ப்பா காப்பாத்துனீங்களா? இந்த பேய்கிட்ட இருந்து எப்படியாவது எங்களை தப்பிக்க வச்சிரு. அப்பாடா போயிட்டாரு. இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள நம்ம ஒரு வழியாயிருவோம் போல. மகா மகா, கண்ணு திறந்து பாரு. இப்ப பார்த்து சொல்லு, அங்க ஏதாவது நிக்குதா என்ன? ஏங்க பேய் போயிடுச்சுங்க. அதான் சொன்னல, முருகனோட பவர் டி. நீ கந்தசஷ்டி கவசம் பாடினதும் தெரிச்சு ஓடிருச்சு. சரி சரி, டைம் ஆச்சு. அம்மா வந்து அவ்வளவுதான், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ஆமாமா, அடுத்த பிசாசு வர்றதுக்குள்ள நான் கிளம்புறேன். ஏங்க உங்களுக்கு வர வர வாய் கூடி போச்சு. எங்க அம்மாவை பார்த்து பிசாசுனா சொல்றீங்க உங்க? ஐ லவ் யூ. இப்படி ஏதாவது பேசி மயக்கிறங்க. கடவுளே, என்னையும் அஜயும் சீக்கிரம் சேர்த்து வைங்க. ஏங்க இப்பதான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன், கரெக்டா கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. சூப்பர்ங்க நீங்க. கோவிலுக்கு போற பழக்கம் உங்களுக்கு கிடையாது, இன்னைக்கு கோயிலுக்கு அதிசயமா வந்திருக்கீங்க. அது அது வந்து சும்மாதான், எனக்கும் வேண்டுதல் இருந்துச்சு, அதான் வேண்டிட்டு போலான்னு வந்தேன். நம்பிட்டேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. 6 மணிக்கு நான் எப்பவும் வழக்கமா இந்த கோவிலுக்கு வருவேன். அத கரெக்டா நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. என்னங்க உங்களுக்குள்ள சம்திங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. ச்சே, அப்படிலாம் இல்ல, நான் சும்மா கோயிலுக்கு வந்த அவ்வளவுதான், ஒன்ன பாக்கணுங்கிறதுக்காக வரல. ஈல விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரி நீங்க சரியான ஆளுங்க. காதல விழுந்துட்டீங்க, ஆனா சொல்றதுக்கு மட்டும் அவ்வளவு தயக்கம். ஏய் நான் லவ்வே பண்ணலன்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு எதையாவது உளராத. நான் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தேன், ஒன்னெல்லாம் பார்க்க வரல. சரி விடுங்க, எப்படி நீங்க ஒத்துக்க போறதில்ல? இத பேசி என்னாக போகுது? நீங்க போன காரியம் என்னாச்சு? நேத்து மகா வீட்ல உங்களுக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைச்சுச்சா? இல்ல நாங்க போய் தேடி எடுக்கிறதுக்குள்ள மகாவும் இவனும் அங்க வந்துட்டாங்க. மகாவை சமாளிச்சு நான் அங்க இருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு வழி ஆயிட்டேன். இவன் தான் எதேதோ சொல்லி சமாளிச்சிட்டான், அதனால அங்க இருந்து தப்பிச்சிட்டேன். ஓ அப்படியா? அப்ப மகா உங்களை பாத்துட்டாங்களா? நான் திரும்பி இருந்தனால அவ என்னோட ஃபேஸ பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன பார்த்திருக்கா, ஆனாலும் என் ஃபேஸ சரியா கவனிச்சிருக்க மாட்டா.
அவங்க பார்த்தாலும் நீங்க தான் அவங்களோட அண்ணன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. பாவம், குடும்பத்தை விட்டு இப்படி எல்லாரும் தனித்தனியா இருக்கீங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க அஜய், நீங்க நிச்சயமா உங்க குடும்பத்தோட சேருவீங்க. பாத்தீங்களா, பெல் கூட அடிக்குது. விதியே உங்களை சேர்த்து வைக்கும் பாருங்க. நாங்க 3 பேரும் எங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு நாங்க ஒண்ணு சேருவோமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அளவு கடந்த நம்பிக்கையை கொடுக்குது. நீ எதுக்காக என்ன சுத்தி சுத்தி வரேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ மீன் லவ்? இதுக்கு பேர் லவ்வான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அஜய், இது கோவில். இப்படிலாம் வந்து சைட் அடிச்சு திங்க கூடாது. லைட்டெல்லாம் அடிக்கல. ஆனா பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்க இதுக்கு பேர் தானே சைட் அடிக்கிறது. சரி சரி விடுங்க, நம்ம கோவில 3 முறை சுத்திட்டு வரலாம். ஹே லூசு, கவுண்ட் பண்ணு. அட இருங்க, உயிர் எடுக்காத. என்ற 1 3. ஹேய், நீ இப்படி என்னன்னா விடிஞ்சுருண்டி. இப்படி உங்களை தூரத்துல இருந்து சைட் அடிக்கிறது கூட நல்லா தான் இருக்கு. இந்த ஆள் பக்கத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும்? அண்ணே, எதுக்காக நீ அண்ணே, எதுக்காக நீ காலையிலே எக்ஸசைஸ் பண்ற? மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணா அன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். மைண்டே ஏதோ ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் காலையில எந்திக்கிறதுக்கே முறையா இருக்கு. நீ எப்படிதான் இதெல்லாம் பண்றியோ? கைய கால நீட்டினாலே எனக்கு கை கால்லாம் துடிக்கிறது. அதுக்குதான் சொல்றேன், அண்ணன் கூட சேர்ந்து நீயும் எக்ஸசைஸ் பண்ண கத்துக்கோ. ஐயோ, இதெல்லாம் பண்ண அவ்வளவுதான், என் கை கால்லாம் தனித்தனியே கழண்டு விழுந்துரும். சரி சரி, பேசிட்டே இருக்காம கவுண்ட் பண்ணு. பாதியிலே விட்டுட்டு பாரு. அண்ணே, நான் கவுண்ட் பண்றதா இருக்கட்டும். அங்க பாரு, வால் நின்னு ஒன்னதான் சைட் அடிச்சிட்டு இருக்கு. இந்த ஆளை இப்படி பார்க்கும்போது என்னென்னமோ தோணுது. நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது. ஐயோ மகா, கண்ட்ரோல் கண்ட்ரோல். இந்த ஆள் பக்கத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும்? ஏங்க, மார்னிங் புஷ்அப் எல்லாம் எடுக்கிறீங்க. நான் வேணா கவுண்ட் பண்ணட்டுமா? ஏங்க, புஷ்அப் எப்படி ஒரு 100 வரைக்கும் எடுத்துமா இல்ல 10 20ஓட ஸ்டாப் பண்ணிடுவா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதெல்லாம் 100 வரைக்கும் அசால்ட்டா எடுத்துருவேன். 100 என்ன? ஓ அப்படி. ஆனா 100 வரைக்கும் நீங்க தாங்குவீங்களான்னு எனக்கு தெரியல. நான் என்றேன், எவ்வளவு நேரம் உங்களால பண்ண முடியுதுன்னு பாப்போம். என்ன அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுட்டியா? நான்லாம் அசால்ட்டா 100 எடுப்பேன். நீங்க சாதாரணமா 100 புஷ்அப் எடுப்பீங்க, ஓகே. என்ன மேல உட்கார வச்சு உங்களால 100 புஷ்அப் எடுக்க முடியுமா? உங்களதான் என்ன மேல உட்கார வச்சு உங்களால 100 புஷ்அப் எடுக்க முடியுமான்னு கேட்டேன். ஹேய், அதெல்லாம் ஈஸியா எடுத்துருவேன். நீ என்ன அவ்வளவு வெயிட் இருக்க போறியா என்ன? ஒரு 40? ஏங்க, சும்மா சொல்லலாம். ஆனா என்ன உட்கார வச்சனா உங்களால எடுக்க முடியாது. நான் பாக்குறதுக்கு தான் லேசா இருப்பேன், ஆனா பயங்கர வெயிட். ஹேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வந்து உட்காரு. அப்புறம் எனக்கு என்ன? இடுப்பு உடைஞ்சு போச்சுனா என்ன எதுவும் சொல்லக்கூடாது. ஏய், ரொம்ப பேசாத. வா, முடிச்சு உட்காரு, கீழே விழுந்துருவேன். கண்ணீரண்டில் ஊறு வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். மைசிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்த. உடம்பு வலிக்கு போகுது. ஹேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நீ அவ்வளவு வெயிட்லாம் கிடையாது. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நான் இறங்கிறேன். மகா, இந்த யுவன் சேலஞ்ச்ல தோக்க மாட்டான். 57 வரதானே என்ன இருக்க? 100 வரைக்கும் என்ன முடி? ஏங்க, அது நான் சும்மா சொன்னேன், நீங்க நிறுத்துங்க போதும். முடியாது. இல்ல இல்ல, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நான் இறங்குறேன். இப்போவாவது ஒத்துக்கிறியா நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு? ஒத்துக்கிறேன். நான் உட்கார்ந்திருந்தா நீங்க 100 என்ன 1000 கூட எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் போதும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் நான் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எது இது கஷ்டமா? உன்னை என் மேல தாங்குறது எனக்கு கஷ்டம் இல்லடி, வரோம். எப்படியும் உன் வெயிட் நான் ஒரு நாள் தாங்கிதானே ஆகணும். அதுக்கு இப்பவே பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன். பாருடா. என் பொண்டாட்டி, நான் தாங்குறதுல இருக்கட்டும், நீ என் வெயிட் தாங்கவே மாட்டியா? ஏன், நானும் ஸ்ட்ராங் தான், அதெல்லாம் தாங்குவேனே. அப்போ அதையும் பாத்துரலாம். ஆஹா, ரொம்ப ஆசைதான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் வரேன். ஐயோ போதுங்க, நான் இறங்கிக்கிறேன். விடுங்க, இறக்கி விடுங்க. ஏய் மகா கிறுக்கச்சி. அம்மா
ஆமா, இப்பதான் அம்மா கண்ணுக்கு தெரியறேன். எடி காலங்கத்தலை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவனை பார்த்து பல்ல கட்டிட்டு கனவு கண்டிட்டு நிக்கிறான். என்னது கனவா? நினைச்சேன் இந்த ஆளுக்கு தான் ரொமான்ஸே பண்ண வராதே, நம்மள உட்கார வச்சுட்டு புஷ் பண்றாருன்னு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. அடச்சி, எவ்வளவு பட்டாலும் உனக்கு புத்தியே வர மாட்டேங்குது. ஏண்டி அவன் தான் உன வேண்டான்னு கல்யாணத்தப்ப தூக்கி போட்டு போனான்ல, அப்புறம் என்னடி உனக்கு? திரும்ப திரும்ப அவனையும் பார்த்து பல்ல கட்டிட்டு நிக்கிற. ஆமா, நிச்சயமா அதை அவர் பண்ணிருக்க மாட்டாரு. பணத்துக்கு ஆசைப்படுறாரு அவர் இல்ல. நான் தான் அன்னைக்கு அவர் தெரியாம புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி இருக்குன்னு தோணுது. ஏய், நீ சொல்றது பார்த்தா ஏதோ எங்களை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சந்தேகம் இல்லம்மா, கன்ஃபார்ம். எனக்கு என்னமோ எங்களை பிரிக்கிறதுக்கு நீ தான் ஏதாவது திட்டம் போட்டிருப்பியோன்னு தோணுது. ஏடி, பெத்த தாயவே சந்தேகப்படுறியா? நீ தான் என்ன பெத்தியானே எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் கூட சேர்ந்து உனக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப கூடி போச்சுடி. வாயிலே கம்பி காய்ச்சி இழுத்தா சரியா வந்துரும். ஏமா, அப்போ வாய்க்கொழுப்பு அதிகமா இருந்தா கம்பியை காய்ச்சி இழுத்தரலாம், அப்படித்தானே? வேணா உனக்குலாம் அப்படிதான் செய்யணும். ஏமா, உனக்கும் வாய்க்கொழுப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இரு, கம்பி எடுத்து காய்ச்சிட்டு வரேன். மகா, இப்படி எதிர்த்து பேசிட்டு இருந்தா அரைஞ்சு பல்லதெல்லாம் கட்டிடுவேன். உங்க அப்பா வந்துட்டு இருக்காரு, ஒழுங்கா அமைதியா வீட்டுக்குள்ள வந்து உட்காரு. இப்படி அங்கேயும் நின்று அவனை பாத்துட்டு இருந்தானா அப்பா மனசு கஷ்டப்படும். உள்ளவா? அப்பாவா? அவர் எதுக்கு இங்க வராரு? அவர் தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி அங்க போனார்ல, அங்கே இருக்க வேண்டியதானே. இங்க வந்து நம்ம மனத்தை வாங்கிட்டு இருக்காரு. அவர் பண்ண வேலைக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதி அவருக்கு இல்ல. மகா, அட சும்மா மகான்னு ஏன் விடாதம்மா, நான் வந்து தொலைக்கிறேன் போ. கனவுல நடந்ததெல்லாம் நிஜமா எப்ப நடக்குமோ? அண்ணே, மகாக்கா முன்ன விட பரவாயில்ல. அவங்க அம்மா கிட்ட என்ன பேச்சு பேசுறாங்க, நல்லா தேறிட்டாங்க. ஏன் பொண்டாட்டியாச்சே அப்படிதான் இருப்பா. அவன் பொண்டாட்டிக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். என்ன போடுறாங்க, வாயெல்லாம் பூச்சியா இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க அம்மாவை எது தேத்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், இந்த டம்மி அம்மாவை விட்டுட்டு எனக்கு ஒரிஜினல் அம்மா கூட அவங்கள சேர்த்து வைக்க போறேன். ஏய், உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, இது பெரிய சிதம்பர ரகசியம் பாரு. அதான் நீங்க நடந்துக்கிறத வச்சே புரிஞ்சுக்க முடியுதே. 2-3 தடவை நீங்க பேசும்போது நான் கேட்டிருக்கேன். நீ உன் டம்மி மாமியார் கூட சண்டை போடும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்ப, ஆனா அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற. அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். நீங்க எங்க வீடு வரைக்கும் தேடி வந்திருக்கீங்க, உள்ள வாங்க மேடம். அந்த டிடெக்டிவ் ரகு அனுவையும் ரகுவையும் விசாரிச்சிருக்கான். என்னோட ஹாஸ்பிட்டலுக்கே வந்து என்னை பத்தி விசாரிச்சுட்டு போயிருக்கான். நிச்சயமா சீக்கிரமா நான் மாட்டிப்பேன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அவனை தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருக்குல்ல, அங்கதான் அவனை அடிச்சு கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். மேடம், உங்களை எதிர்க்கிறதுக்கே ஆளா? உங்க இருக்கிற பணபலத்தை வச்சு அவனை விலைக்கு வாங்கிடலாம்ல. அவனை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், லஞ்சமெல்லாம் வாங்க மாட்டான். அதனால நிச்சயமா நம்மளோட தப்பெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவான். அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். அப்புறம் கயல் கேஸ் பத்தி யார் விசாரிச்சாலும் நீங்க 2 பேரும் வாயவே திறக்க கூடாது. என்ன மேடம், எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க பணம் கொடுத்துட்டீங்கல்ல, நாங்க உங்களை பத்தி எந்த இடத்துலயும் வாயவே திறக்க மாட்டோம். நம்பிக்கைலாம் இருக்கு, இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையா சொல்றேன். யார் எப்படி வந்து கேட்டாலும் நீங்க வாயவே திறக்க கூடாது. சரிங்க மேடம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். இங்க 2 பேராலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. அப்புறம் அந்த அஜய் கேஸ கூட எப்படியும் என்கிட்ட தான் வரும். பிகாஸ் இது என்னோட ஏரியா, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, உங்களுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சே, அந்த கேஸ் எப்படி உங்க கையில வரும்? இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போயிருந்தாலும் என் மேல இருக்கிற பயமும் மரியாதையும் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். மேடம், நீங்க பயப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மிஸ்டர் ஆறுமுகம், உங்களை நம்பி தான் நான் போறேன். இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கு வர அமௌண்ட்ல உங்களுக்கு 30% கமிஷன் உண்டு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போறீங்களா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நான் வரேன். டிடெக்டிவ் அஜயா, அது யாரு? இவங்க எதுக்காக அவங்கள மர்டர் பண்றதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க? என் அப்பா வரனாலும் இப்படி ஒரு தப்பு செய்யறத நான் தடுக்காம இருக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் காப்பாத்தி தருவேன். இந்த லேடி என்னடானா கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கா. தட்டி கேட்டு தடுக்க வேண்டிய போலீஸா இருந்துட்டு இவரே அதுக்கு துணையா இருக்காரு. ஆனா நான் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இவங்கள சும்மாவே விட மாட்டேன். எப்படியாவது அந்த அந்த ஆக்சிடென்ட்டை நான் தடுக்க தான் போறேன். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அநியாயமா ஒரு நல்லவரோட ரத்தம் இந்த மண்ணில் சிந்தக்கூடாது. இவன் தான் பக்கத்துல இருக்கிற பொண்ணை தொட்டா நிச்சயமா இவன் நம்மளை அடிக்க வருவான். அப்படி அடிக்க வரும்போது கத்திய வச்சு குத்திர வேண்டியதான். அப்பதான் இவனுக்கு மேடம் மேல எந்த சந்தேகமும் வராது. ஹலோ மிஸ்டர், கண்ணு தெரியல? ஐயோ சாரி மேடம், தெரியாம இடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, கிளம்புங்க. இட்ஸ் ஓகேவா? அப்போ உங்களுக்கு நான் இடிச்சதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்ப மறுபடியும் இடிச்சுக்கிறேன். பொறுக்கி ராஸ்கல், உன்ன பொறுக்கி நாயே, எவ்வளவு தைரியம் இருந்தோம் கோவிலுக்கு வந்து பொண்ணுங்களை இடிப்ப உன்ன? அந்த பொண்ணை நான் இடிச்சதை என்ஜாய் பண்ணிட்டு நிக்குது, உனக்கு என்னடா வந்துச்சு? என்னடா சொன்ன? பொறுக்கி. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே கை வைப்ப உன்ன? அஜய், உசுரே நீதானே நீதானே கூடதானே எதுவும்
வேணாமே வேணாமே முடிவும் ஒரே உதையில இப்படி தானே. இவர்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அஜய், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நீங்க அடிச்ச அடிலாம் பறந்து போய் விழுந்துட்டான். எனக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உன் கையில தான் ரத்தம் நிக்காம போயிட்டு இருக்கு. நீ என்னடா என்ன விசாரிச்சுட்டு இருக்க? வா ஹாஸ்பிட்டல் போலாம். இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய காயம் இல்ல. கத்தியில் லேசா பிடிச்சனால கீறிடுச்சு, அவ்வளவுதான். என்னது லேசா கீறலாம்? கைய பாரு, ரத்தம் நிக்காம போயிட்டு இருக்கு. உன்னை யார் குறுக்க வர சொன்னது? நீ எதுக்காக ஏன் உயிரை காப்பாத்தணும்? உன்னை பத்தி கூட யோசிக்காம எதுக்காக நீ அந்த கத்திய பிடிச்ச? ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வா, போலாம். அஜய், அழாதீங்க, ஒண்ணும் இல்ல. இது லேசான காயம்தான். எனக்கு ஒண்ணும் இல்ல. கையில கட்டு போட்டா சரியாயிரும். ஆமா, பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல. முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். ரத்தம் ரொம்ப போகுது.